வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணவிருக்கும் திருத்தலம் திருக்கோவிலூரில் அமைந்துள்ள அருள்மிகு உலகளந்த பெருமாள் திருக்கோவில் ஆகும். இக்கோவிலானது 108 வைணவ திவ்ய தேசங்களில் 43வது திவ்ய தேசமாகும். அதோடு பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்களில் ஒன்றாகும். 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இக்கோவிலை பற்றி விரிவாக காணலாம் வாருங்கள். இங்கு விஷ்ணுவும் துர்க்கையும் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார்கள். மூலவரின் திருமேனி தாருவால், அதாவது மரத்தால் ஆனது. இவ்வளவு பெரிய பெருமாள் நின்ற கோலத்தில் வேறு எங்கும் கிடையாது. சால கிராமத்தால் ஆன கிருஷ்ணர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். நல்ல பதவிகளை அடைய விரும்புபவர்கள், பதவி உயர்வு வேண்டுபவர்களும் பதவி இழந்தவர்களும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அவர்களது வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதே இக்கோவிலின் தனிச்சிறப்பு. கல்யாண பாக்கியம், குழந்தை வரம் ஆகியவை நிறைவேறுகின்றன. இங்குள்ள சக்கராத்தாழ்வார் விஷ்ணு சொரூபமாக இருப்பதால் சத்துருக்கள் தொல்லை நீங்கும். பொதுவாக சிவாலயங்களின் சுற்றுப்புறத்தில்தான் விஷ்ணு துர்க்கையை காண முடியும். ஆனால் 108 வைணவ திருத்தலங்களில் இங்கு மட்டும்தான் பெருமாள் சன்னதி அருகிலேயே விஷ்ணு துர்க்கை அருள் பாலிக்கிறாள். இவர்கள் இருவரையும் ஒரே இடத்தில் நின்று தரிசனம் செய்யலாம். இக்கோவிலின் தல வரலாற்றை அறிந்து கொள்வோம். மகாபலி என்னும் அரசன் தான தர்மத்தில் சிறந்தவனாக இருந்தாலும் தன்னை விட புகழ் பெற்றவர்கள் யாரும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அசுரகுல குருவான சுக்கிராச்சாரியார் தலைமையில் மாபெரும் யாகம் நடத்தினான். அவனது ஆணவத்தை அடக்கும் பொருட்டு விஷ்ணு வாமன, அதாவது குள்ள ரூபமாக அவதாரம் எடுத்து யாகம் நடக்கும் இடத்திற்கு வந்து 3 அடி மண் தானமாக கேட்கிறார். வந்திருப்பது பெருமாள் என்பதை உணர்ந்து சுக்கிராச்சாரியார் 3 அடி மண் தானம் தரவிடாது தடுக்கிறார். ஆனாலும் குருவின் பேச்சை மீறி தானம் தர மகாபலி ஒப்புக்கொள்கிறான். அப்போது மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து தன் பாதத்தின் 1 அடியை பூமியிலும் 1 அடியை ஆகாயத்திலும் வைத்துவிட்டு 3வது அடியை எங்கு வைப்பது என்று கேட்கிறார். வந்திருப்பது மகாவிஷ்ணு என்றுணர்ந்த மகாபலி தன் தலையை தாழ்த்தி தன் தலையை தவிர வேறு இடம் என்னிடம் இல்லை என்கிறான். விஷ்ணுவும் விடாது மகாபலியின் தலை மீது தன் பாதத்தை அழுத்தி 3வது அடியை தாரை வார்த்து தா என்று சொல்ல மகாபலி கெண்டியை எடுத்து தானமாக தர முயல சுக்கிராச்சாரியார் வண்டு உருவம் எடுத்து கெண்டியை அடைத்து தண்ணீர் வரவிடாமல் தடுத்துகிறார். விஷ்ணு தர்ப்பை புல்லால் குத்தி விடுகிறார். இதனால் குருடாகி சுக்கிராச்சாரியார் வெளியேறி போய் விடுகிறார். மகாபலி கெண்டியை எடுத்து 3வது அடியை தானம் செய்து மண்ணில் புதையுண்டு போனான். அவனது ஆணவத்தை இவ்வாறு அடக்கிய பின்பு மகாபலியை விஷ்ணு தன்னோடு சேர்த்து கொண்டார் என்று தல வரலாறு கூறுகிறது. இக்கோவிலின் கோபுரமானது தமிழகத்தின் 3வது பெரிய கோபுரமாகும். 5 ஏக்கர் பரப்பளவுள்ள இக்கோயிலின் ராஜகோபுரம் 192 அடி உயரம் கொண்டது. 11 நிலைகள் கொண்டது. கோபுரத்தை கடந்து உள்ளே சென்ற பின்னரும் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளை காணலாம். இத்தலத்தை நடுநாட்டு திருப்பதி என கூறுகிறார்கள். இக்கோவிலின் மூலவர் திரு விக்ரம பெருமாள் மகாபலி அரசனின் ஆணவத்தை அடக்க குள்ளமாக வந்து பின் விஸ்வரூபம் எடுத்து வலது காலில் ஆகாயத்தை அளந்தபடியும் இடது காலில் பூமியை நின்றபடியும் அருள் பாலிக்கிறார். வழக்கமாக அனைத்து பெருமாள் கோயிலிலும் விஷ்ணு வலக்கையில் சக்கரமும் இடக்கையில் சங்கும் வைத்திருப்பார். இங்குள்ள பகவான் மகாபலியை தன்னுடன் நினைத்து கொண்ட மகிழ்ச்சியில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் வலக்கையில் சங்கும் இடக்கையில் சக்கரமும் ஏந்து காட்சி தருகிறார். இப்படி காட்சி தருவது பக்தர்களுக்கு ஞானத்தை வழங்குவதாக ஐதீகம். அவரது வலது கையில் ஒன்று 3வது அடி எங்கே என கேட்பது போல் அமைந்திருக்கும். தூக்கியிருக்கும் விஷ்ணுவின் வலது காலை பிரம்மா ஆராதனை செய்கிறார். மூலவரின் திருமேனி மரத்தால் ஆனது. மகாபலி மன்னனை ஆட்கொள்ள குள்ள வடிவமுள்ள வாமனராக வந்த பெருமாள் விஸ்வரூபம் எடுத்தார். இந்த விஸ்வரூப காட்சியை காண மிருகண்டு என்னும் முனிவருக்கு விருப்பம் ஏற்பட்டது. அவர் பிரம்மாவிடம் இது பற்றி ஆலோசனை கேட்டார். பூ உலகில் கிருஷ்ணபத்ரா நதிக்கரையில் உள்ள கிருஷ்ண கஷேத்திரத்தில், அதாவது தற்போதைய திருக்கோவிலூர் தலம், தவம் செய்தால் அந்த தரிசனம் கிடைக்கும் என்றார் பிரம்மா. அதன்படி முனிவர் தன் மனைவி மித்ராவதியுடன் பல காலம் இத்தவத்தில் கடும் தவம் இருந்தார். இத்தலத்திற்கு வருவோருக்கு அன்னதானத்தையும் அந்த தம்பதியினர் அளித்து வந்தனர். ஒரு நாள் விஷ்ணு இவரை சோதிக்க வயோதிக அந்தனர் வடிவில் வந்து அன்னம் கேட்டார்.
அன்று அவர்களிடம் உணவு ஏதும் மிச்சமில்லை. மிருகண்டு முனிவர் தன் மனைவியிடம் வந்தவருக்கு இல்லை என சொல்லாமல் ஏதாவது ஏற்பாடு செய்யும்படி கூறினார். வீட்டிலோ ஒரு பொட்டு நெல்மணி கூட இல்லை. எனவே கணவருக்கு தவிர வேறு சேவை செய்தே அறியாத கற்பில் சிறந்த அப்பெண்மணி நாராயணனை நினைத்து ஒரு பாத்திரத்தை கையில் எடுத்தார். நான் கற்பில் சிறந்தவள் என்பது உண்மையானால் இந்த பாத்திரம் நிரம்பட்டும் என்றாள். உடனடியாக அதில் அன்னம் நிரம்பியது. அப்போது அந்தணர் வடிவில் வந்த பெருமாள் அவர்களுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருளினார். பெருமாளை புகழ்ந்து பாடிய முதல் ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகியோர் இத்தலத்து பெருமாளைத்தான் முதலாக பாடினர். 3 ஆழ்வார்களும் இத்தலத்தில்தான் முக்தியும் பெற்றனர். கோவிலின் சுற்று பிரகாரத்தில் வேணுகோபாலன், லட்சுமி நாராயணன், வீர ஆஞ்சநேயர், லட்சுமி ராகவன், லட்சுமி நரசிம்மர், ராமர், ஆண்டாள் மற்றும் அசுர குல குரு சுக்ராச்சாரியார் ஆகியோர் அருள் செய்கின்றனர். இக்கோவிலில்தான் 4000 திவ்ய பிரபந்தம் முதலில் பாடப்பட்டது என்பது மிக குறிப்பிடத்தக்க சிறப்பாகும். கோவில் காலை 5:30 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 8:30 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். இவ்வளவு சிறப்பு மிக்க இக்கோவில் எங்கு அமைந்துள்ளது, எப்படி செல்வது என காணலாம். திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து செல்லும் தொலைவில்தான் கோவில் அமைந்துள்ளது. பேருந்து நிலையத்திலிருந்தே கோவிலை நாம் காண இயலும். திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கள்ளக்குறிச்சியிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோவிலூர் உள்ளது. சரியாக கூற வேண்டுமென்றால் திருவண்ணாமலைக்கும் விழுப்புரத்திற்கும் இடையில் உள்ளது. திருவண்ணாமலையிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்திலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அதேபோல் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருக்கோவிலூருக்கு நேரடியாக பேருந்து வசதியும் உள்ளது. சென்னையிலிருந்து 205 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இவ்வளவு புகழ்பெற்ற இத்திருத்தலத்திற்கு சென்று உலகளந்த பெருமாளை தரிசித்து இறையருள் பெற்று வாருங்கள். இந்த பதிவு பற்றிய உங்கள் கருத்துக்களை மறவாது பகிருங்கள். மேலும் இதேபோல் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்கள் பற்றி அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். நன்றி.